வணக்கம் பிரபு. வணக்கம் சுஜி. என்ன சுஜி 2000 கொண்டாந்துருக்கீங்க, எனக்கு கொடுக்கையா? ஆமாம், இந்த 2000 ரூபா தான் இப்போ கொஞ்சம் பேசு பொருளாக இருக்குது. நல்ல நோட்டு தானே இது நல்ல நோட்டு பிரபு. இது என்ன டக்குன்னு அப்படி சொல்லிட்டீங்க? இல்லை, யாரு கைக்கும் லேஸில் மாட்டலை. அதனால தான் இப்போ நாங்கள் இந்த 2000 ரூபா நோட்டை இங்கே கொண்டு வந்திருக்கோம். என்ன கேட்டால் இந்த 2000 ரூபா நோட் நீங்கள் பார்க்கலாம் எதுக்குடா அவங்க ப்ரோக்ராமில் வச்சுருக்குறாங்கன்னு. இது கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்புறம் இது சம்பந்தமாக சமூக ஊடகங்கள்ல எப்படி தவறான தகவல்கள் பகிரப்பட்டுச்சுன்றதுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு இந்த 2000 ரூபா நோட்டை கொண்டு வந்திருக்கோம். நான் நேரில் கண்டதில்லை, அதனால தான் நான் கேட்டேன் இது வந்து நல்ல நோட்டா கலந்து. நிறைய பேர் வந்து இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு புது விதமான ஒரு விஷயம் ஒன்று போட்டிருந்தாங்க. அது தொடர்பாக தான் அது பார்த்துட்டு தான் நான் கேட்டேன். கேட்டால் நீங்கள் சொன்னது சரி. இப்போ இதில் பார்த்த உடனே விளங்குது இந்த 3 இடைவெளி விட்ட கோடு இருக்கு. அப்போ அப்படி இருந்தால் கள்ள நோட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கொஞ்சம் டவுட் வரும் தானே. அதனால தான் கேட்டேன். அந்த கோடு மட்டும் 3 இருக்குது, இப்படி கோடை வச்சு பார்த்தா வந்து அது வந்து கள்ள நோட்டை சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டேன் அது கள்ள நோட்டு. ஆமாம், அதாவது கடந்த வாரத்தில் வந்து சமூக ஊடகங்களில் நிறைய தகவல்கள் பகிரப்பட்டுருந்துச்சு. அதில் பிரதானமாக சில தகவல்கள் பகிரப்பட்டுருச்சு. அது தொடர்பாக தான் நாங்கள் இன்றைக்கி கதைக்க போகிறோம். அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் சொல்லணும். இந்த 2000 ரூபா தாள், அதாவது இந்த 2000 ரூபா நாணயத்தாள் தொடர்பில் பல தகவல்கள் வந்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருந்தாங்க. அதாவது 2 ஃபோட்டோஸ், அதாவது 2000 ரூபா நாணயத்தாளை வந்து சூரிய வெளிச்சத்தில் காட்டி உண்மையான நாணயத்தாளாக இருந்தால் நேர்கோடு ஒன்று இருக்கும் அப்படின்னும், போலி 2000 ரூபாய் நாணயத்தாளாக இருந்தால் இடைவெளி விட்ட, அதாவது இடைவெளி விட்ட கோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ இது தொடர்பில் நாங்கள் கட்டாயம் ஆய்வு ஒன்று நடத்துறது எங்களோட கண்டிப்பாக. அதாவது ரொம்ப நாட்களுக்கு பிறகு வந்து இந்த 2000 தாள் வந்து மீண்டும் இலங்கையில் புழக்கத்துக்கு வந்துருந்துச்சு. ஆமாம், அதாவது கடந்த வருடம் தான் இலங்கை மத்திய வங்கியின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி வந்து இந்த 2000 ரூபாய் நாணயத்தாள் வந்து அச்சிடப்பட்டுச்சு. இது பொது பாவனைக்காக அச்சிடப்பட்டுச்சு. ஆனால் இது வந்து லிமிடெட் எடிஷன், அதாவது 50 மில்லியன் வரையறுக்கப்பட்ட ஒரு வெளியீடாக தான் இது. அதனால தான் அது வந்து நிறைய வந்து அந்த மணி கலெக்டர் சொல்லியிருப்பாங்க. அதாவது காசு இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, ஸ்டாம்ப் செலக்ட் பண்ணுறவங்க, அது மாதிரி இருக்கிற மாதிரி. அதில் வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு ஆர்வம் காட்ட தோண காரணம் வந்து ஏன்னா வந்து லிமிடெட் எடிஷன். ஏன்னா லிமிடெட் எடிஷனில் வந்து வாகனமாக இருக்கட்டும், ஏதாச்சும் கை கடிகாரமாக இருக்கட்டும், வந்து அதை சேகரிப்பு ஆக்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஆர்வத்துக்கு உண்டு. அந்த மாதிரி இது வந்து இப்போ கிட்டத்தில் தான் வந்து மக்கள் மத்தியில் வந்து இது புழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அதோட தான் வந்து அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 3 கோடு விட்டு கோடு இருந்துச்சுன்னா வந்து அது வந்து போலி நாணயம். அப்படி இந்த காசை நம்ம சும்மா பார்க்கணும் 3 விட்டு கோடு தான் இருக்கு. ஆமாம், இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு தெரியுமா இருக்கும், இந்த 3 கோடுகள் இருக்கு. இந்த கோடு வந்து சும்மா சாதாரணமாக நீங்கள் பார்க்கும்போது 3 விட்டு கோடு இருக்கும். ஆனால் இதை வந்து இந்த மறுபக்கம் பார்க்கும்போது இதை கொஞ்சம் சூரிய வெளிச்சத்துலேயோ இல்லை ஒரு லைட் வெளிச்சத்துலேயோ எதுலையாவது பிடிச்சா இது வந்து ஒரு நேர்கோடுன்னு இருக்கும். மற்றது ஒரு விஷயம், இது வந்து கலர் மாறுதான். அது வந்து அதில் த்ரெட்டில் வந்து எப்படின்னா இந்த த்ரெட்டில் இருக்க வந்து கொழும்புல உள்ள மணிக்கூட்டு கோபுரம், அது கீழே வந்து 2000 ரூபான்னு சொல்லி அந்த நாணய பெருமதியை வந்து அச்சிட்ருக்காங்க. இது வந்து இப்போ நீல கலரில் எப்படி பார்க்குற நீல கலரில் இருக்கும், நார்மல் எப்படி பார்க்குற நேரம் வந்து க்ரீன் கலரில் இருக்கு. அந்த கலர், அதாவது இது வந்து அந்த சேஞ்சிங் கலர் செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறம் மாறக்கூடிய அந்த எல்லா நாணயத்தாள்லேயும் அந்த ஒரு நூல் ஒன்று, அதை என்ன சொல்லுவாங்க, செக்யூரிட்டி த்ரெட், பாதுகாப்பு நூல்னு சொல்லுவாங்க. அந்த பாதுகாப்பு நூல் வந்து எல்லா நாணயங்கள்லேயும் இருக்கும். அது மாதிரி இதில் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா அது வந்து கலர் மாறும், அதாவது நிறம் மாறக்கூடிய விதத்தில் உருவாக்கியிருக்காங்க. காரணம் இந்த போலி நாணயத்தாள்கள் அச்சிடுறதுலேருந்து தவிர்த்து கொள்றதுக்காகத்தான் இந்த நுட்பமான சில விஷயங்களை இந்த நாணயத்தாளில் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது நோமலாகவே அந்த காலத்துலேருந்து பின்பற்ற வந்து இப்படி காசை மேலே தூக்கி பார்த்தா வந்து வாழேந்தே சிங்கம் இருக்கும். நாங்கள் வந்து 90களில் பிறந்த சந்ததியார், அதனால இந்த காசு வந்து 3வது பரிமாணம் நாங்கள் பார்க்குறோம். புதுவிதமானது. முதல்ல இருந்த நாணயங்கள்ல இருந்து நாங்கள் அந்த டைம்ல இருந்து பார்த்த ஒரு விஷயம் வந்து வாழேந்தி சிங்கம் தெரிஞ்சிச்சுன்னா வந்து அது வந்து உண்மையான நாணயம் சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கு பிறகு சில அதுகளையும் கலப்படங்கள் அந்த மாதிரி விடயங்கள் வர காரணத்துல வந்து நிறைய விடயங்கள் கொண்டு வந்தாங்க ஒரு நாணயத்தால். அதில் ஒன்று தான் வந்து இந்த பார்வையற்றோர்கள் வந்து நாணயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த ஒரு எம்போசிங் மாதிரி இருக்கும். டைமண்ட் ஷேப்ல ஒரு 6 கோடு உள்ளது. இப்போ வந்து ஒவ்வொரு நாணயத்தாள்களுக்கு இது மாறுபடும். அதை வச்சு வந்து அவங்க வந்து
இது இந்த ரூபாய் எவ்வளோ பெருமதியானது அப்படின்னு பார்த்துக்கணும். அதில் மட்டும் இல்லை, இந்த இப்போ இதில் கூட நாங்கள் வந்து இப்படி தடவை பார்க்குற நேரம் வந்து இந்த 2000 ரூபாயுமே வந்து எம்போஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த மாதிரி விடயங்கள் இருக்குது. அதை தவிர இதில் வேறு இன்னும் ஃபீச்சர்ஸ் இருக்குது. சொல்லுங்க ஃபீச்சர்ஸ் என்ன? ஆமாம், இதில் வந்து இன்னொரு விஷயம், இதில் பின்புறத்தில் பார்க்கும்போது இலங்கையிட வரைபடம் இருக்குது. இது கலைநயமிக்க அந்த வரைபடம் மற்றும் எங்களோட தேசிய மலரான நீல தாமரை இந்த படம் இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வரைபடத்தோடு இணைந்து இந்த 2 லைன்ஸ் மாதிரி போகுது. அதை வந்து நல்லா நாங்கள் கவனிச்சோம்னா அது வந்து சென்ட்ரல் பேங்க்ட விஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து அது ஒரு 2 லைனில் இப்படி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நாங்கள் இப்படி ஒளியில் வச்சு பார்க்கும்போது, இந்த சைட் வச்சு பார்க்கும்போது அது நல்லா தெரியக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி இதில் சாதாரணமாக எல்லோரும் இருக்கிற மாதிரி மத்திய வங்கி ஆளுநர்கிட்ட கையொப்பம் மற்றும் நிதியமைச்சர் கையொப்பம் இப்படி எல்லாம் இருக்குது. இதில் இது மாதிரி பல நுணுப்பமான, அதாவது பல நுண்ணிய தகவல்களை வந்து இன்னொரு விஷயம் நான் பார்த்தது வந்து இந்த இலங்கை வரைபடம் வந்து சும்மா இல்லை. அதாவது இப்போ நாங்கள் இந்த கிராஃபிக்கல் சைடில் நாங்கள் இருக்கிறனால நம்மளுக்கெல்லாம் அந்த பார்க்க நம்ம சில விஷயங்கள் செய்வோம். அதாவது ஒரு உருவப்படத்துக்குள்ளே வந்து பேர்களை வச்சு அந்த உருவப்படத்தை ஃபீல் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி இலங்கையோட வரைபடம் ஃபுல்லாகவே வந்து இந்த CBSL 2000 சொல்லி அந்த இலக்கத்தால் இது ஃபுல்லாகவே வந்து நிரப்பியிருக்காங்க. அதாவது முழு இலங்கையுமே வந்து அந்த ஒரு இலக்கத்தால். இப்போ இந்த மாதிரி விடயங்கள் வந்து நிறைய இருக்குது. இல்லை இது மட்டும் இல்லை, இது நம்ம கண்ணோடாக பார்த்த விஷயங்கள் இது இருக்குது. இதை தவிர இன்னும் நிறைய நுட்பமான விஷயங்கள் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி வந்து ஒரு நாணயத்தான் அடிச்சிருக்காங்க. ஏன்னா இதில் அச்சிடப்படுற இந்த தாளுமே வந்து டிஃப்ரெண்ட் தாள் தான். அதாவது இந்த நார்மலாக இருக்கிற A4 ஷீட்டில் அடிக்கிறது இந்த மாதிரி. அது மாதிரி ஒரு நாணயம் கண்டுபிடிக்கிற வந்து அந்த கோடு மட்டும் இல்லை. இப்போ இந்த ஒரு நாணயத்தில் வந்து தான் புதுமையாக வந்திருக்கு இந்த கோடு. மற்ற இந்த த்ரெட் வந்து எல்லா நாணயங்கள்லையும் இருக்குது. எல்லா நாணயங்கள்லையும் இருக்கிற ஒரு விஷயம். எல்லா நாணயங்கள்லையுமே இந்த இடைவெளி விட்ட கோடுகளா, அதாவது முன்பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரியும் பின்பக்கத்தில் பார்க்கும்போது பின்புறத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரியும் தெரியறது வந்து எல்லா நாணயத்திலையும். இந்த முதல்ல இருந்த நாணயங்கள் வந்து இப்போ வெளிப்படையாக இருக்காது, நாணயத்துக்குள்ள இருக்கும். சின்ன காலத்தில் வந்து அந்த நாணயத்துலேருந்து அந்த இழுத்தா அம்மா படம் அடி வாங்குவோம். அது இருக்காது. அதுதான் வந்து நாணயத்தை உண்மையான நாணயம் கண்டுபிடிக்கிறது வச்சிருக்கிறது. சின்னத்தில் நம்ம இழுத்து அடி வாங்கிற காலங்கள் இருக்குது, ஞாபகங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த நாணயங்கள் வந்து இந்த த்ரெட்டுன்ற ஒரு விஷயம் வந்து தொட்டு இருக்கு. அப்படின்னு அந்த நம்ம சொல்கிற ஒரு 3 விதமான நாணயங்கள் நான் பார்த்துருக்கேன் இலங்கையில் அச்சிட்டுப்பட்ட. அந்த நாணயங்கள் எல்லாத்துலேயும் வந்து இந்த த்ரெட் இருக்குது. இது ஒரு விடயம் மட்டும் இல்லை, இதில் வந்து நாணயத்தால் வந்து போலியாக பார்க்குறதுக்கு நிறைய விடயங்கள் இருக்குது. அது தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இன்னொன்று அவங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தில் இது தொடர்பான விரிவான ஒரு காணொலியும் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எங்களோட யூடியூப் சேனல்லையும் இது தொடர்பான விரிவான காணொலி இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லணும், இப்போ இதெல்லாம் நாங்கள் நாணயத்தை பற்றிலாம் சொல்லிட்டோம். ஆனால் இந்த சமூக வலைத்தளங்களில் ஒரு படம் பகிரப்பட்டிருந்துச்சு. இப்போ அந்த படம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது வந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு புகைப்படம். ஆனால் பார்த்தோன்னா நமக்கு விளங்காது. அது வந்து ஏன்னா செயற்கை நுண்ணறிவு உருவாக்கங்கள், அதாவது அதில் வடிவமைப்பு திறன்கள் வந்து அனுதினமும் வந்து அது வந்து மெருகூட்டிக்கிட்டே போகிறாங்க. ஒரு காலத்தில் வந்து டிசைனர் அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள விட ஒரு தத்துருவமாக எடிட் பண்ணுற அளவுக்கான இதுக்கு அந்த AI தொழில்நுட்பம் வந்து முன்னோக்கி போய்கிட்டு இருக்கு. அதனால வந்து அது பார்க்குற நேரம் வந்து ஒரு தத்துருவமான ஒரு 2000 நோட்டு மாதிரி தான் இல்லை. நான் சொல்லி நானே பார்த்துட்டு நான் சொக்கானி இது வந்து மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்படி தான் நான் முதல்ல எடுத்து பார்த்துட்டு ஆய்வு செய்கிற நேரம் தான் வந்து அதில் உள்ள குறைகளை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஆமாம், இது இப்படி இருக்கக்குள்ள இந்த 2000 தாள் பற்றி, அதாவது 2000 நாணயத்தாள் தொடர்பான ஒரு இப்போ ஒரு அளவான ஒரு தெளிவு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அதோட அந்த பக்கம் போனோம்னா பிரபு ஜனாதிபதி இந்த பொங்கல் விழாவுக்காக போயிருந்தார் யாழ்ப்பாணம். பொங்கல் கொண்டாடணும் பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா, பொங்கல் சாப்பிட்டோம் அதுதான். அப்போ போயிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் இவர் யாழ்ப்பாணத்துக்கு போனது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாகவே மாறப்பட்டுச்சு.
அப்போ இதில் வந்து நாங்கள் இப்போ முதல்ல தமிழில் என்ன பகிரப்பட்டுச்சுன்னு பார்க்கும்போது இந்த சிங்கள மொழிகள்லையும் நிறைய தகவல்கள் பகிரப்பட்டிருந்துச்சு. இப்போ அண்மை காலம் வந்து அர்ஜுனா அந்த பொங்கல் தொடர்பாக ஒரு கருத்தை பார்லிமெண்ட்டில் தெரிவித்து அதுவும் இப்போ ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்குது. அப்படி இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவர் யாழ்ப்பாணம் போயிருந்தார். ஆமாம், அவர் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். இதுவும் ஒரு சிலர் இதை பாசிட்டிவாக எடுத்திருந்தாங்க. ஒரு சிலர் வந்து இப்படி யாரும் செய்யலை, இவர் கொழும்புல அப்படியெல்லாம் போகிறாரா, ஏன் யாழ்ப்பாணத்தில் மட்டும் போயிட்டு போகணும், இல்லாட்டி இவரோட சொந்த ஊரில் இப்படி போனாரா அப்படின்ற மாதிரி இப்படி நிறையா விஷயங்கள் பகிரப்பட்டிருந்தது. இதில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, இவர் வந்து 15ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு போயிருந்தார். 16ஆம் தேதி வந்து இந்த போதைப் பொருள் ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டங்கள்லையும் பங்கு பெற்றிருந்தார். அப்போ 2 நாள் அங்கே தங்கியிருந்தார். இந்த சந்தர்ப்பங்களில் இடம்பெற்ற விடயங்கள். அப்போ இது இப்படி இருக்கக்குள்ள இந்த 16ஆம் தேதி வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து குறிகாட்டுவான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து பஸ் ஒன்று போகுது. நார்மலாக ஒரு பஸ் போகுது. அன்னைக்கு அந்த பஸ் போகலை. அப்போ இது எப்படி பகிரப்படுது அப்படின்னு பார்த்தா, இந்த 2:30க்கு போகிற ஒரு பஸ் வந்து போகலை. இப்போ யாழ்ப்பாணத்து மத்திய பேருந்து நிலையத்துக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்குறாங்க, ஏன் போகலை இந்த பஸ் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, இலங்கை போக்குவரத்து சபையோட பஸ் எல்லாம் ஜனாதிபதியின் வருகையினால அந்த பணிகளுக்காக போயிடுச்சு, அதனால இல்லை. அதாவது அன்னைக்கான ரூட்ல வந்து அந்த பஸ் ஓடலை அப்படி சொன்னதாக இப்படி நாங்கள் சொல்லலை, இப்படி ஒரு தகவல் பகிரப்படுது. அப்போ இது வந்து உண்மைக்குமே ஜனாதிபதி வருகையினால பொது போக்குவரத்து பாதிக்கப்பட்டுச்சா யாழ்ப்பாணத்தில்? ஆனால் அது தொடர்பாக நாங்கள் வந்து விசாரித்து பார்க்குற நேரம் வந்து ஊடகவியலாளர்கள் நான் தொடர்பு கொள்கிற நேரம் அவங்க சொன்னாங்க அப்படி ஒரு பாதிப்பு ஒன்று இருக்குல்ல. ஆனால் இப்போ பஸ்கள் வந்து நார்மலாக ஓடுற பஸ் ஓடுனுச்சு. அங்கே உள்ள டிப்போவுக்கு நான் கால் பண்ணி கேட்குற நேரம் வந்து அவங்க சொன்னது வந்து அன்னைக்கு வந்து அது சேவையில் இடம்பெறல, அதுக்கான ஒரு காரணம் இருந்துச்சு. அது சும்மா நம்ம நாளை யோசிக்கிறத வந்து எல்லாருமே அந்த இடம்பெறலைன்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் இருக்கும் தானே. அப்போ அன்னைக்கு வந்து அந்த பஸ் போகல. ஆனால் இன்னொரு விஷயம், இப்போ இவங்க நாங்கள் கால் பண்ணி கேட்டோன்னு சொன்ன ஒரு விஷயம் தான், இந்த பஸ் வந்து 2:30க்கு, அதாவது 2:30க்கு வந்து மதியம் 2:30க்கு இந்த பஸ் இல்லை. இந்த பஸ் வந்து உண்மையிலேயுமே இலங்கை போக்குவரத்து சபை அந்த ரூட்டில் இருக்க பஸ் வந்து 1:45க்கு தான் அந்த பஸ் டைம். ஆமாம், அதாவது அந்த ப்ரைவேட் பஸ் மாதிரியெல்லாம் இல்லை, நம்ம கொழும்புலாம் வந்து ப்ரைவேட் பஸ் மாதிரிலாம் ஒரு டைம் ஒன்று இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லை, வந்து இலங்கை போக்குவரத்து அமைச்சுக்கு ஒரு கீழே இயங்குகிற பேருந்துக்கு அதுகளுக்கு எந்த மாவட்டங்களாக இருக்கணும் ஒரு கால அட்டவணைக்கு இணங்கத்தான் ஓடும். அப்போ இதை கேட்குற நேரம் வந்து இந்த டைம் வந்து 1:45 மணிக்கு இவங்களோட பஸ் இருக்கு. ஆனால் அன்றைக்கி அந்த பஸ் போகலை, அது உண்மை. ஆனால் அந்த பஸ் போகாததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதாவது இந்த பஸ் வந்து அதாவது வர்றதுக்கு முதல் என்ன சொல்கிறது, மத்திய பேருந்து நிலையத்துக்கு வர்றதுக்கு முதல் இந்த பஸ் வந்து ஏதோ கோளாறு காரணமாக, இன்ஜின் கோளாறு காரணமாக இது வந்து டிப்போவுக்கு போயிடுச்சு பழுது பார்க்கும் நடவடிக்கைகளுக்காக. அப்போ பழுது பார்க்கும் நடவடிக்கைகளை முடிச்சுட்டு இந்த பஸ் திரும்பி வருது யாழ் மத்திய பேருந்து நிலையத்துக்கு 2:15 மணிக்கு வருது. இப்போ வரும்போது இவங்களுக்கு வந்து அந்த டைமுக்கு அந்த பஸ்ஸை அந்த ரோட்டில் போக விட முடியாது. ஏன்னு கேட்டால் ப்ரைவேட் பஸ், அதாவது தனியார் பேருந்து 2:30க்கு தான் அந்த ரூட்டில் திருப்பி ஆரம்பிக்குது. அப்போ இவங்க சொன்ன விஷயம், அதாவது யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் என்ன தெரிவித்தாங்க அப்படின்னா, பேச்சாளர் தெரிவித்த விடயம் என்னென்னா, நாங்கள் அதுக்கு பிறகு இந்த பஸ்ஸை போடும்போது இது வந்து ஒரு முருகல் நிலையை ஏற்படுத்தும், தனியார் துறையினருக்கும் எங்களுக்கு ஒரு முருகல் நிலை ஏற்படும். இது சில சந்தர்ப்பங்களில் போலீஸ் நிலையத்தில் போய் முடிகிற சந்தர்ப்பங்களும் இருந்திருக்கு. அதனால நாங்கள் அன்றைக்கி அந்த சேவை இடம்பெறலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இது எப்படி போகுதுன்னா, ஜனாதிபதியின் பணிகளுக்காக போயிடுச்சு. ஆனால் அதுக்கும் பஸ்கள் அனுப்பப்பட்டிருக்கு. சாதாரணமாக இப்போ தற்போதைய ஜனாதிபதிக்கு மட்டும் இல்லை, எந்த ஜனாதிபதி எந்த ஒரு மாகாணத்துக்கோ ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராமுக்கு போகும்போது அந்த டைமில் சில தேவைகளுக்காக, சில அரச பணிகளுக்காக அரசாங்கத்திட, அதாவது இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்கள் வந்து பயன்படுத்தப்படும். அந்த மாதிரி அன்றைய தினம், அதாவது 15-16 காலகட்டங்களில் வந்து ஸ்கூல் லீவ், பொங்கலுக்காக வழங்கப்படுகிற ஒரு பொது விடுமுறை தான். அதனால் எந்த பாடசாலையும் எங்காது, தனியாராக இருக்கட்டும் அரசாங்க பாடசாலையாக இருக்கட்டும், 15ஆம் தேதி சொல்கிறது பொது விடுமுறை. அன்னைக்கு அந்த விடுமுறை நிமித்தமாக
பாடசாலைகளுக்காக சிறப்பு பேருந்துகள் வந்து இலங்கை இருக்குது. சிசுசரிய மாதிரி சிறப்பு பேருந்து சேவைகள் இருக்குது. இந்த சிறப்பு பேருந்து சேவைகள் தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அது மாத்திரமல்ல, மேலதிக சேவைகளுக்காக சில பஸ்ஸஸ் வச்சுருப்பாங்க. இந்த பேருந்துகளும் பயன்படுத்தப்பட்டுச்சு. அந்த பஸ் உடஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக. ஆமாம். ஆனால் எந்த ஒரு, அதாவது இந்த காலப்பகுதியில் 15-16ஆம் தேதி காலப்பகுதிகளில் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்த காலப்பகுதிகளில் மக்களோட பொது போக்குவரத்து பாதிக்கிற மாதிரி எந்த பஸ்களும் வந்து ஜனாதிபதியின் வருகை பணிகளுக்கு பயன்படுத்தப்படலை அப்படின்றது உறுதியாக தெரிவிச்சிருந்தாங்க. இந்த பொது போக்குவரத்து மக்களுக்கு எந்த இடையூறுமின்றி சுமூகமாக இடம்பெற்றுதா அந்த பகுதியின் பிராந்திய ஊடகவியலாளர்களும் எங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ இவர் இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கக்குள்ள இன்னொரு விஷயமும் போயிருந்தது. இவர் வந்து அது வந்து சிங்கள மொழியில் கூடுதலாகவே பகிரப்பட்டிருந்தது. அவர் வந்து பாதுகாப்பு வீரர்கள் யாருமே பக்கத்தில் இல்லாமல் இளைஞர்களோட ஃபோட்டோ, எங்களோட எளிமையான ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படம் பகிரப்பட்டிருந்துச்சு. அவர் வந்து அந்த இளைஞர்களோட புகைப்படம் எடுத்தது உண்மைதான், ஒரு காணொளி வழியாக இருந்தது. அந்த காணொளி எப்படி அப்படின்னா, அவர் வந்து இந்த ஜாகிங் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் வந்து பாதுகாப்போட தான் அவர் போகிறாரு. ஒரு ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு இல்லாமல் போக முடியாது, போக மாட்டாங்க. அது வந்து இலங்கை சோசியல் படி சட்டத்தின்படி இலங்கை ஒரு ஜனாதிபதிகளுக்கு வந்து யார் ஜனாதிபதி ஆனாலும் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்குறது வந்து அது கட்டாயம். அதாவது அவங்களோட உயிர் வந்து குறைக்கப்படலாம். அவரோட சில மாற்றங்கள் காரணமாக குறைக்கப்படலாம். ஆனால் ஒரு பாதுகாப்பு இல்லாமே போக முடியாது. இலங்கை நாட்டில் மட்டும் இல்லை, எந்த நாட்டுகள்லையுமே ஒரு உயர் அதிகாரிகள், அதாவது ஒரு நாட்டில் வந்து தீர்மானம் எடுக்கக்கூடிய இடங்களோட உயர் அதிகாரிகள் எல்லாத்துக்குமே வந்து பாதுகாப்பு வழங்கும். ஒரு இராணுவ தளபதியாக இருந்தாலும் அவர் வெளியே போனாலும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். அது மாதிரி இராணுவ தளபதிக்கே வெளியே போன பாதுகாப்பு நேரம் ஜனாதிபதிகளுக்கு வழங்காமல் இருக்க மாட்டாங்க. அது ஆனால் இருக்கும், குறைந்த அளவான ஒரு பாதுகாப்புல போயிருந்தார். அப்போ போன டைம் இவர் இந்த பாதுகாப்பு வீரர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள க்ராப் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை மட்டும் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்கள்கிட்ட எளிமையான ஜனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு. ஜனாதிபதி எளிமையானவர் தான், ஆனாலும் இந்த இப்படி சில தகவல்களை தவறாக பயன்படுத்துறதை வந்து நாங்கள் நிறுத்தி கொள்ளணும். துஜி இப்போ இலங்கை வரலாற்றில் வந்து 17 வருடங்கள் பிறகு மீண்டும் வந்து நோர்வேல வந்து 3.5°C வந்து வெப்பநிலை பதிவாகியிருக்குது. கடந்த வியாழக்கிழமை பதிவாகியிருக்கு. ஸோ இதோட இன்னொரு விஷயமும் நான் வந்து சோஷியல் மீடியா பார்த்தேன். இது வந்து ஒரு பேச பொருளாக இருக்குன்னா இன்னொரு விஷயம் இருக்கிற ஃபோட்டோலாம் போடுறது. இப்போ நிறைய இடங்களில் வந்து இந்த பனி பொழிகிற வேணா பனி மேகங்கள், பனி மூட்டங்கள் இருக்கிற மாதிரி புகைப்படம்லாம் போட்டிருந்தாங்க. அதோட போகிறனால வந்து ஒரு விடயமனு போது வந்து கடந்த வருடங்களுக்கு விட இந்த வருடம் வந்து குளிராக போதான் உலகமே. ஏன்னு கேட்டால் சூரியனை விட்டு பூமி வந்து ரொம்ப தொலைவில் போயிருச்சான். அப்போ போனதுனால குளிராக அப்புறம் ஒரு விடயம் வருகிறது உண்மையான்னு சொல்லி நேரம் வந்து அப்படின்னா அதோட அளவுகள் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து பூமிக்கு இருக்கிற கிட்ட இடையான தூரம் வந்து 90 மில்லியன் சொல்லியும், மற்றது வந்து அதிகூடிய தூரம் வந்து 152 மில்லியன் சொல்லி பார்த்து அந்த 152 மில்லியனுக்கு போனால வந்து உலகம் வந்து குளிராக போகுதான் அதனால். அதனால் வந்து ஆக வந்து இருந்ததோட குளிர்கள் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையாகவே பார்க்கும்போது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில உள்ள தூரம், அதாவது இடைவெளின்றது வந்து 93 மில்லியனா? ஆமாம். அப்படி பார்க்கும்போது அங்கேயும் அந்த மில்லியன் பிரச்சனை ஒன்று வந்துடுது. அது மட்டும் இல்லை, அது வந்து எப்படின்னா சூரியனை சுற்றி தான் வந்து பூமி சுற்றிக்கிறதுக்கு அது ஒரு நீள்வட்ட பாதை தான் சுற்றுது. இவங்க சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு பின்னுக்கு போகுதுன்னா வந்து பூமி போயிருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு. ஒரே அளவில் ஒரே வட்டமாக சுற்றுறதா இருந்தால் ஒரே அளவான இடைவெளி இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீள்வட்ட பாதைன்னு சொல்லும்போது இங்கேருந்து இந்த இடத்துக்கு ஒரு முட்டை ஷேப்பில், அப்போ இந்த அளவு வந்து குறைவாகவும் இந்த சைடில் பார்க்கும்போது அது அது வந்து இயற்கையாக உள்ள ஒரு விடயம். ஒரு காலகட்டத்தில் சூரியன் கிட்ட அங்கே வரும், ஒரு காலகட்டத்தில் வந்து தூரம் போனீங்க வந்து இலங்கை டைம் வந்து எப்படியுமே வெப்பமும் குளிரும் அந்த பருவ காலங்கள் மாறுவது தான். அது வந்து
சாதாரணமான ஒரு சுழற்சி முறை. இயற்கையான சுழற்சி முறை. அப்படி நம்ம இலங்கையில் நாங்கள் வாழ்கிறனால வந்து எங்களுக்கு வந்து அந்த கால மாற்றங்கள் வந்து பெருசாக எங்கள் கண்ணுக்கு விளங்காது. ஆனால் நாங்கள் வெப்பநிலையை நாங்கள் வந்து அனுபவிக்கிறோம். ஏப்ரல் காலங்களில் வந்து அதிக வெப்பநிலை இருக்கும். இதே வந்து நாங்கள் வந்து ஐரோப்பியா அந்த மாதிரி கண்டங்களில் கிடையாது வந்து பனிப்பொழிவு, இலையுதிர் காலம், அதாவது அந்த சீசன்ஸ் எல்லாமே மாறுறது நம்ம நல்லாவே கண்கூடாக பார்க்கக்கூடியதா. ஏன்னா அது பூமியில வந்து ஒரு மேல் பரப்புல இருக்கிறதுனால. மற்றது நீங்க அந்த நீள்வட்ட பாதை சொல்ற போய் ஒரு முட்டை ஷேப் நான் சொல்ற காரணம் வந்து என்னன்னா, நடுவுல இருந்து நாங்கள் மையப்பகுதி சூரியன் வச்சுக்கிட்டா அதுல இருந்து ஒரு பக்கம் நீட்டம் வந்து கொஞ்சம் அதிகம். அதாவது 1.152 மில்லியன் கிலோமீட்டர் இருக்கு ஒரு பக்கத்துக்கு. அதே புள்ளிட்டு மற்ற பக்கம் பார்க்கறதுனால அது குறைவு 147. அது வந்து அப்ப இது வந்து ஒரு சுழற்சி முறையில பார்க்கும்போது ஜனவரி ஆகக்குள்ள அந்த 147 மில்லியன் அந்த கிலோமீட்டர் அளவும், அங்கிட்டு ஜூலை ஆகும் போது அந்த சுற்றுவட்ட பாதையில வந்து அங்கே நிற்கும் போது அந்த ஜூலையில வந்து 152 மில்லியன் கிலோமீட்டர் அளவும் காட்டப்படுது. அப்போ இது வந்து ஜனவரியில் எப்படின்னா அது ஒரு சுழற்சி முறையில் சுற்றி வரும்போது ஜனவரியில் ஒரு முறையும் ஜூலையில் ஒன்றும் இருக்கும். அப்போ அந்த ஜனவரி ஜூலைன்றது இது ஒவ்வொரு ஆண்டுமே இப்படி தான் அந்த சுழற்சி முறையில் இது நடக்குது. நாங்கள் வந்து 2022ஆம் ஆண்டு கூட நாங்கள் இது தொடர்பாக வந்து ஆய்வறிக்கை செய்வோம். அந்த டைம் வந்து இது வந்து ஜூலை ஆகஸ்ட் அப்படி ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா அது வந்து அந்த டைம் வந்து இந்த ஜூலை மந்த்லேருந்து மற்ற பக்கம் சுற்றி வர போகுது தானே, அதனால அந்த டைம் பார்த்து செஞ்சு போட்டுருந்தாங்க. இப்போ வந்து ஜனவரி தானே, இப்படி போகுது சொல்லி அதாவது இது இயற்கையாக நடக்கிற ஒரு நிகழ்வு. இதை வந்து ஒரு சாதாரண நிகழ்வு வந்து மெருகூட்டுறது, ஆக்கள் மெருகூட்டி நான் சொல்கிற விடயங்கள் வந்து சில விடயங்கள் உண்மை இருக்குது. சில விட அந்த அவட கொடுக்குற அந்த எண்கள், அதாவது அந்த கிலோமீட்டர் கணக்கு எண்கள் வந்து மாறுபட்டு இருக்கிறது தவிர, பட் அந்த சுழற்சின்னு சொல்ல வந்து இயற்கையாக ஒரு விடயம். ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த சுழற்சி வந்து இப்படி நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து இப்போ 2020 வந்து ஜனவரி 3 ஜூலை 6 வரைக்கும் இருக்குது. அடுத்து 2027 பார்க்கும்போது இதே காலகட்டம் தான், ஜனவரி 3 ஜூலை 5 நேரம் மாறுது, அந்த குறைஞ்சிட்டு வருது. இப்போ 2022 பார்க்கும்போது இந்த நிலைமை வந்து ஜனவரி 5 ஆகவும் ஜூலை 4 ஆகவும் இருக்குது. இந்த காலப்பகுதியில் வந்து இந்த குளிர்தன்மை கொஞ்சம் அதிகம், அப்புறம் வெப்பநிலை மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள் ஏற்படுது. இந்த சுழற்சி முறையினால தான் அந்த சில நிமிடங்கள் நேரங்கள் மாறினாலும் இந்த சுழற்சின்றது வந்து எந்த வருடமும் தொடர்ந்து இடம்பெற்றுருக்க ஒரு முறை தான். இது வந்து ஒரு அபூர்வமான நிகழ்வும் இல்லை. சில நேரங்களில் இது சிங்கள மொழியிலலாம் பகிரப்பட்டிருந்துச்சு. இந்த காலங்களில் வந்து உணவுகள் கூட விஷமாகிற தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து நார்மலாக வந்து ஒரு நம்பிக்கைகள் சில அந்த நம்பிக்கை இதுகளை வந்து அந்த ஆட்களுக்கு வந்து அந்த உணர்வுபூர்வமாக ஒரு விடயங்கள் கொடுக்கணும். முதல்ல நிறைய விடயங்கள் நான் சொல்லியிருக்கேன். வந்து ஒரு தகவல் விடயங்களை வந்து மனிதனுக்கு ரொம்ப நெருங்கினது விடயம் இந்த உணர்ச்சி பூர்வமான விடயங்கள். அவனோட உணர்வுகளை தூண்டுற விடயங்கள் வர நேரத்தை வந்து அதில் வந்து அதிக கவனிப்பு வந்து அவனுக்கு போகும். இப்போ அதை வச்சு தான் இவங்க அந்த உணவுகள் நச்சுத்தன்மை அடைகிறது, உணவுகள் பார்த்து சாப்பிடுங்க அந்த மாதிரி விடயங்கள் கொண்டு வந்து போகிற நேரம் வந்து ஆட்கள் வந்து அதை வாசிக்கிறது அது தொடர்பாக ஆய்வு செய்கிறது குறைச்சிடுவாங்க. இது தொடர்பான நாங்கள் இப்போ கதைச்சது தொடர்பான விரிவான அறிக்கையை வந்து நீங்கள் எங்களோட இணையதளத்துக்கு போனால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். srilanka.factcenter.com/tamil என்று நீங்கள் வந்து கூகுள் பண்ணாலும் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து நேராக www.srilanka.factcenter.com/tamil சொன்னால் எங்களோட இணையதளம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து இது தொடர்பான ஆய்வறிக்கை இது மட்டும் இல்லை, இது போன்ற நிறைய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஆய்வறிக்கைகள் போட்டிருக்கோம். ஏன்னா நாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தான் சில விடயங்கள் பகிரலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து காணொலி வடிவாக நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து எங்களோட யூடியூப் சேனல் இருக்குது, மற்றும் டிக்டாக் இருக்குது, இதில் வந்து மற்றும் முகநூல் இருக்குது, ஃபேஸ்புக்கும் இருக்குது. அதில் வந்து காணொலி வடிவம் உங்களுக்கு வாசிக்க கஷ்டமாக இருந்தால் அதில் வந்து காணொலி வடிவமாக அதில் வந்து நாங்கள் வந்து சாராம்சம் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். அது தொடர்பாக நீங்கள் முழுமையான தகவல் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எங்கள் இணையதளத்தில் வாட்சா தான் வந்து உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும்.
அது மாத்திரமின்றி இது போன்ற கிளைம்ஸ், அதாவது உங்களுக்கு இது போன்ற சந்தேகத்திற்குரிய தகவல்கள் எதுவும் உங்களோட ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லையா இருக்கட்டும் வரும் பட்சத்தில் அந்த கிளைம்ஸை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்ப வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07715146996 அப்படின்ற எங்களோட தொலைபேசி இலக்கத்தினூடாக, இதே இலக்கத்தில் வாட்ஸ்அப் இலக்கமும் இதே தான். இது நீங்கள் மூலமாக வாட்ஸ்அப் ஊடாகவும் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.